கரூர் விசாரணை, சிபிஐயிடம் கெஞ்சிய விஜய், திடுக்கிடும் வீடியோ. அதாவது, கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. போலீசார் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், தாவேகா நிர்வாகிகள் என பலரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் வைத்தே அவரிடம் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மக்கள் சந்திப்பு கூட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்றது. அப்போது விஜயை பார்க்க வந்த தாவேகா தொண்டர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். இந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். நாட்டையே இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் உலுக்கியது. இதற்கிடையே அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மேலும் சிலர் சிபிஐ விசாரணை கேட்டும் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு மேற்பார்வையில் சிபிஐ விசாரிக்கும் என உத்தரவு பிறப்பித்தது. இதன்படி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூரில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் முகாம் அலுவலகம் அமைத்துள்ள சிபிஐ கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விசாரணை நடத்தி வருகிறது. போலீசார் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், உரிமையாளர்கள், காயமடைந்தவர்கள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என ஏராளமானோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. அதேபோல தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், இணைச் செயலாளர் நிர்மல்குமார், தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியது. அதேபோல விஜயின் பிரச்சார பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் பதிவான பதிவுகளையும் சிபிஐ பெற்றுள்ளது. கூட்ட நெரிசல் நடைபெற்ற கரூர் வேலுச்சாமிபுரம் சாலையிலும் நவீன அளவீடு கருவிகளை கொண்டு சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில்தான் விஜயின் விரைவில் விசாரணை மேற்கொள்ள சிபிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும், பிற தாவேகா நிர்வாகிகளைப் போல விஜயை கரூர் அழைத்து விசாரிப்பதில் பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதால் விஜயிடம் சென்னையிலேயே விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கரூர் வழக்கில் விரைவில் விஜயிடம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு இன்று டிசம்பர் மாதம் நேரடியாக ஆய்வு செய்கிறது. ஐபிஎஸ் அதிகாரிகள் சோனல் மிஸ்ரா, சுமித் சரண் உள்ளிட்டோரும் இணைந்து சிபிஐ விசாரணை குழுவுடன் ஆலோசனை நடத்திய நீதிபதி ரஸ்தோகி விபத்து இடத்தை நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு குறைபாடுகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடிந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாதமாக கரூரில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வரும் சிபிஐ குழு குவாண்ட் கிரைம் பிரிவு அதிகாரி பிரவீன்குமார், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முகேஷ்குமார் தலைமையில் 15 அதிகாரிகளை பயன்படுத்தி விசாரணையை முன்னெடுத்து வருகிறது. நீதிபதி ரஸ்தோகி குழு டிசம்பர் 2 அன்று கரூரில் வந்து சிபிஐயுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இன்று வேலுச்சாமிபுரத்தை நேரடியாக பார்வையிட்டு உழவர் சந்தை, லைட் ஹவுஸ் கார்னர், மனோரா கார்னர் போன்ற பிரச்சார அனுமதி கோரப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தார். சிபிஐ விசாரணை குழு கூட்ட நெரிசல் வீடியோக்கள், காட்சி வாக்குமூலங்கள், கண்காணிப்பு கேமரா ஃபுட்டேஜ் ஆகியவற்றை ஆராய்ந்து வருகிறது. 41 உயிரிழப்புகள், 110 காயங்கள் ஏற்பட்ட இந்த சம்பவம் விஜயின் தாவேகா பிரச்சாரத்தின் போது ஏற்பட்டது. உச்சநீதிமன்றம் நியாயமான விசாரணை குடிமக்களின் உரிமை என்று கூறிய சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது. ரஸ்தோகி குழு விசாரணையில் முன்னேற்றத்தை மேற்பார்வையிட டிசம்பர் 4 வரை
கரூரில் இருக்கும் என்று கரூர் கலெக்டர் எம் தங்கவேல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் சங்க பிரதிநிதிகள் கலெக்டரேட் சர்க்கியூட் ஹவுஸிலும் மனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் இந்த விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சிபிஐ கூட்ட நெரிசல், அனுமதி குறைபாடு, போக்குவரத்து ஏற்பாடு தவறுகள் ஆகியவற்றை ஆழமாக விசாரிக்கிறது. இந்த நிலையில் கரூரில் ஏற்பட்ட சர்ச்சைக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய முதல் பெரிய பொதுக்கூட்டம் புதுச்சேரியில்தான் நடைபெற்றது. இந்த கூட்டம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை நேரடியாக விமர்சிப்பார் எனவும் பலர் கணித்திருந்தனர். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக விஜய் தனது உரையில் பாஜக கூட்டணி ஆட்சியை குறிவைக்காமல் பொதுவான அரசியல் கருத்துக்களோடு பேச்சை முடித்துவிட்டார். திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த விஜய் புதுச்சேரி மேடையில் பாஜக குறித்து எதுவும் பேசாமல் இருந்தது அரசியல் வட்டாரங்களில் பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கான பின்னணி என்ன, ஏன் அவர் மௌனம் காத்தார் என்பது குறித்து அரசியல் சூழலில் பல யூகங்கள் பரவி வருகின்றன. புதுச்சேரி கூட்டத்திற்கு முன்பு டெல்லியிலிருந்து விஜய்க்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. மத்திய அரசியல் வட்டாரம் மற்றும் உளவுத்துறை தரப்பில் இருந்து வந்த ஆலோசனையால் பாஜக குறித்து நேரடி விமர்சனத்தை விஜய் தவிர்த்ததாக சிலர் கூறுகின்றனர். முன்பு மத்திய அரசையும் பாஜக கொள்கைகளையும் திறம்பட விமர்சித்த விஜய் சமீப காலமாக பாஜக குறித்து மௌனமான அணுகுமுறையை கையாளுவது அரசியல் கணக்குகளா என கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசை தாக்காத விஜயின் மௌனம் வரவிருக்கும் தேர்தல் சூழலிலும் சாத்திய கூட்டணி அமைப்புகளிலும் ஒரு சின்னமா என அரசியல் வட்டாரங்கள் ஆராய்கின்றனர். மொத்தத்தில் பாஜக குறித்து எதிர்பார்த்த விமர்சனத்தை தவிர்த்த விஜயின் புதுச்சேரி மௌனம் அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை, குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் தென்னிந்திய மாநிலங்களின் கட்சியின் எதிர்கால வியூகம் குறித்து ஆழ்ந்த பரிசீலனையில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சு நிலவுகிறது. குறிப்பாக அண்மையில் அவர்கள் எடுத்ததாக கூறப்படும் ஒரு கருத்து கணிப்பு 3 தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் ஏற்படும் சாதகமான தாக்கங்கள் குறித்து முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த கருத்து கணிப்பின்படி விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் கேரளா மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளது என்றும் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பு விஜயை தென்னிந்தியாவில் காங்கிரஸை வலுப்படுத்துவதற்கான ஒரே வழி என்று சுட்டி காட்டியிருப்பது காங்கிரஸ் தலைமையை அவசர முடிவெடுக்க தூண்டியுள்ளது. பாரம்பரியமாகவே காங்கிரஸ் தென் மாநிலங்களில் ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக தேசிய அரசியலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவிலும் அதன் ஆதிக்கம் குறைந்துவிட்டது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.